குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். போன மாடியூலில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா இது அட்ரிபியூட்ஸ் பார்த்துருப்போம். எதோட அட்ரிபியூட்ஸ் பார்த்துருப்போம் அப்படின்னா மைக்ரோ டேட்டாவோட அட்ரிபியூட்ஸ் பார்த்துருப்போம். இந்த மைக்ரோ டேட்டாவில் என்னென்ன அட்ரிபியூட்ஸ் இருக்குது, அதனுடைய ஃபங்க்ஷன் என்ன, அதை வந்து குளோபல் அட்ரிபியூட்ஸ்னு சொல்கிறோம். ஸோ 5 டைப் ஆஃப் அட்ரிபியூட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துருக்கோம். ஐட்டம் ஐடி, ஐட்டம் ஸ்கோப் அப்படின்னு என்ன செஞ்சுருக்கோம், நம்ம வந்து பார்த்துருக்கோம். அதுக்கடுத்து என்ன செஞ்சுருப்போம் அப்படின்னா பிளாக் எலிமெண்ட்ஸ் பார்த்துருப்போம். ஸோ இந்த பிளாக் எலிமெண்ட் எதுக்காக வந்து நம்ம உபயோகப்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். பிளாக்ல நிறைய எலிமெண்ட்டை பிளாக் எலிமெண்ட்டாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத என்ன செஞ்சுருக்கோம் பார்த்துருக்கோம். அதில் மெயினாக முக்கியமாக வந்து என்ன செஞ்சிருப்போம் அப்படின்னா டிவ் எலிமெண்ட் யூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா. டிவ் எலிமெண்ட் வந்து எப்படி பிளாக் எலிமெண்ட்டாக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத என்ன செஞ்சுருப்போம் பார்த்துருப்போம். ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருப்போம். ஓகே, இன்லைன் எலிமெண்ட் என்ன சார் செய்யும் அப்படின்னா, இந்த இன்லைன் எலிமெண்ட்ல நம்ம என்ன கண்டென்ட் வந்து கொடுக்குறோமோ அதுக்குன்னு என்ன செய்ய, அது புதுசாக ஒரு லைன் வந்து எடுத்துக்காது. சரியா? ஸோ எங்கே இருக்கோ அந்த இடத்துல அதுக்கு தேவையான என்ன செஞ்சுக்கும் வித்தை மட்டும் என்ன செஞ்சுக்கும் அப்படின்னா எடுத்துக்கும். ஸோ அப்போ அதை எடுத்துக்கிறதுக்கு என்ன எலிமெண்ட் சார் யூஸ் பண்ணோம், இன்லைன் எலிமெண்ட் அப்படின்னா இந்த கொடுத்துருக்கேன் ஸ்பேன் எலிமெண்ட் வந்து என்ன செய்றோம் அப்படின்னா யூஸ் பண்ணுறோம். இந்த ஸ்பேன் எலிமெண்ட் எப்பயுமே எதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னா இந்த பேராகிராஃபுக்குள்ளே என்ன செஞ்சுருக்கணும் இருக்கணும். பேராகிராஃப் எலிமெண்ட்டுக்குள்ளே என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா இருக்கணும். ஸோ இதுதான் வந்து இந்த இன்லைன் எலிமெண்ட்டில் என்ன செய்ய போடுறோம் அப்படின்னா எதுக்காக யூஸ் பண்ண போடுறோம் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். சரிங்களா? இதுக்கு எந்த விதமான பேராகிராஃப் எலிமெண்ட்டில் யூஸ் பண்ணுறோம், புதுசாக ஒரு லைன் தேவையில்லை, எவ்வளவு விட்டு தேவையோ அது மட்டும்தான் எடுத்துக்கும். சரிங்களா? ஓகே, இந்த ஸ்பேன் எலிமெண்ட்டோட சின்டாக்ஸ் பார்ப்போம். ஸோ ஸ்பேன் கொடுத்துருக்கேன், இந்த ஸ்பேனில் என்ன கண்டென்ட்ங்கிறத என்ன செஞ்சுருக்கோம் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். அப்புறம் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா இந்த ஸ்பேன் எலிமெண்ட்டை க்ளோஸ் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம். இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ டாக்குமெண்ட் டைப் கொடுத்து என்ன செஞ்சுருக்கேன், HTML எழுதியாச்சு, டேக் எழுதியாச்சு, பாடி டேக் எழுதியிருக்கோம், பேராகிராஃப் டேக். இந்த பேராகிராஃப் டேக்கில் கொஞ்சம் நல்லா பாருங்கள். இதில் வந்து என்ன செஞ்சுருப்பேன் அப்படின்னா ஒரு ஸ்பேன் எலிமெண்ட் யூஸ் பண்ணியிருப்பேன். சரியா? ஸ்பேன் எலிமெண்ட் வந்து இன்லைன் எலிமெண்ட்டாக யூஸ் பண்ணுறோம். எதுக்குள்ள அப்படின்னா இந்த பேராகிராஃப்குள்ளே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குது, ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்கணும், பார்டர் இருக்கணுமா இருக்கக்கூடாதா. இந்த கேஸில் நான் பார்டர் போட்டிருக்கேன். பார்டர் சைஸ் எவ்வளோ, 1 பிக்சல். என்ன கலர் இருக்கணும் அப்படின்னா பிளாக் கலரில் இருக்கணும். சரியா? ஸோ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா இந்த இடத்துல என்ன செய்ய போகிறேன், இந்த ஹலோ வேர்ல்டுங்கிறத மட்டும் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா ஸ்பேனுக்குள்ளே எழுதியிருக்கேன். எனக்கு இந்த எலிமெண்ட் மட்டும்தான் என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு சாலிடு பிளாக்ல உள்ள பிளாக் கலர் என்ன செய்யணும், பிளாக் கலரில் உள்ள கட்டத்துக்குள்ளே என்ன செய்யணும் அப்படின்னா எனக்கு இந்த மெசேஜ் மட்டும் என்ன செய்யணும் அப்படின்னா எனக்கு டிஸ்பிளே ஆகும். அதாங்க கொடுத்துருக்கேன் பாருங்கள், ஸ்பேன் ஸ்டைல் பார்டர் கொடுத்து ஹலோ வேர்ல்டு. இதுக்கப்புறம் என்ன செஞ்சேன், இந்த ஸ்பேனை க்ளோஸ் பண்ணிட்டேன். அப்போ எனக்கு என்ன இருக்கணும், இந்த ஹலோ வேர்ல்டுக்கு மட்டும் என்ன செய்யணும், எனக்கு பார்டர் போடணும். சரியா? இது அதுக்கடுத்து ஒரு பேராகிராஃப் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு டிஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்பேன் எலிமெண்ட்னா என்ன, எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத என்ன செஞ்சுருக்கேன் கொடுத்துருக்கேன், எவ்வளவு ஸ்பேஸ் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத என்ன செஞ்சுருக்கேன் இந்த இடத்துல வந்து நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஓகே, ஸோ அப்போ இதனுடைய அவுட்புட் வந்து எப்படி சார் இருக்கும் அப்படின்னு பாருங்கள். என்ன செஞ்சுருக்கோம், இது பேராகிராஃப் எலிமெண்ட் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் முன்னாடி கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கொடுத்துருக்கேன்னா திஸ் இஸ் அன் இன்லைன் ஸ்பேன் அப்படின்னு கொடுத்துருக்கேன். உங்களுடைய அவுட்புட்டில் என்ன இருக்குது, திஸ் இஸ் அன் இன்லைன் ஸ்பேன் ஹலோ வேர்ல்டு இன்சைட் எ பேராகிராஃப்னு கொடுத்துருக்கேன். இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள், ஹலோ வேர்ல்டு எலிமெண்ட் இன்சைட் எ பேராகிராஃப் அப்படின்னு என்ன செஞ்சுருக்கேன் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். சரியா? இங்கே பாருங்கள், திஸ் அவுட்புட் பாருங்கள், திஸ் அன் இன்லைன் ஸ்பேன் எலிமெண்ட் இன்சைட் எ பேராகிராஃப். என்ன எலிமெண்ட் கொடுத்துருக்கோம், ஸ்பேன் எலிமெண்ட் கொடுத்துருக்கோம். அந்த ஸ்பேன் எலிமெண்ட்டில் என்ன கண்டென்ட் கொடுத்துருக்கேன், ஹலோ வேர்ல்டுன்னு கொடுத்துருக்கேன். என்ன கொடுத்துருக்கேன், சாலிடு பிளாக் பார்டர் என்ன செஞ்சுருக்கேன் கொடுத்துருக்கேன், எவ்வளோ சைஸுங்கிற கொடுத்துருக்கேன், என்ன கண்டென்ட் இருக்கணும், இது மட்டும் இன்லைன் ஆகணும். இந்த ஹலோ வேர்ல்டுங்கிற கண்டென்ட் மட்டும் என்ன செய்யணும் எனக்கு தனியாக தெரியும், இன்லைன் ஆகணும், அந்த இதுக்குள்ளே தெரியணும். அப்போ அதுக்கு என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா நான் யூஸ் பண்ண எலிமெண்ட் வந்து என்ன அப்படின்னா இதை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு இன்லைன் எலிமெண்ட் யூஸ் பண்ணிக்கேன். ஸோ என்ன இன்லைன் எலிமெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பேன் எலிமெண்ட் வந்து என்ன செஞ்சுருக்கோம் பார்த்துருக்கோம். இது வந்து நார்மலாக ஒரு பேராகிராஃப் டேக் என்ன கொடுத்தோமோ அதை அப்படியே வந்து என்ன செய்யும் டிஸ்பிளே பண்ணும். ஓகேங்களா? ஸோ இன்லைன் எலிமெண்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன செய்யும், இந்த எவ்வளோ ஸ்பேஸ் வேணுமோ அந்த ஸ்பேஸுக்குள்ளே என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா வச்சுக்கும். ஓகேங்களா? ஓகே, ஸோ அடுத்ததாக நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா இன்னொரு டைப் ஆஃப் அட்ரிபியூட் பார்ப்போம். அப்படின்னா அட்ரிபியூட் பார்க்க போகிறோம் அப்படின்னா கிளாஸ் அட்ரிபியூட் பற்றி என்ன செஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த கிளாஸ் அட்ரிபியூட் வந்து என்ன ரீசனுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா HTML ஒரு கிளாஸை வந்து குறிப்பிட்டு சொல்கிறதுக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா
இந்த கிளாஸ் அட்ரிபியூட் வந்து என்ன செய்ய போகிறோம், யூஸ் பண்ணுறோம். எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? டு ஸ்பெசிஃபை அ கிளாஸ். எங்கே யூஸ் பண்ண போகிறோம்? HTML எலிமெண்ட்டில். ஓகேங்களா? ரைட். ஸோ அதே மாதிரி இதை என்ன செய்யலாம் அப்படின்னா நம்ம இன்னொரு இடத்துலையும் யூஸ் பண்ணோம்னா எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஸ்டைல் ஷீட்டில் யூஸ் பண்ணுவோம். அதான் கொடுத்துருக்கேன் கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்டு. நம்ம அடுத்து ஒரு செகண்ட் யூனிட்டில் என்ன செய்வோம் அப்படின்னா நம்ம டீட்டெயிலாக படிப்போம். ஸோ அங்கே எதை சார் குறிப்பிட போடுறோம் அப்படின்னா அங்கேயும் கிளாஸ் நேமை குறிப்பிடுறதுக்கு என்ன செய்கிறோம் அப்படின்னா இந்த கிளாஸ் அட்ரிபியூட் வந்து யூஸ் பண்ணுறோம். எதில் அப்படின்னா இந்த ஸ்டைல் ஷீட். சரிங்களா? அதே மாதிரி இந்த கிளாஸ் அட்ரிபியூட்டை எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்டில் என்ன செய்வோம் அப்படின்னா யூஸ் பண்ணுறோம். இந்த ஜாவா ஸ்கிரிப்டில் எப்படி சார் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ நான் ஒரு எலிமெண்ட்டு இன்புட்டாக வாங்க போகிறேன். அதுக்கு என்ன செய்யலாம்? இந்த கிளாஸை வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். அல்லது நான் ஒரு டேட்டாவை என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா மாற்ற போகிறேன், மேனிப்புலேட் பண்ண போகிறேன் அப்படின்னாலும் என்ன செஞ்சுக்கலாம்? எதை வச்சு மாற்றலாம் அப்படின்னா இந்த கிளாஸ் நேம் வச்சு என்ன செய்ய முடியும் அப்படின்னா நம்மளால் மாற்ற முடியும். சரியா? ஓகே. ஸோ அப்போ இந்த கிளாஸ் அட்ரிபியூட்டை எப்படி சார் எழுதுறது? முதல்ல என்ன செய்யணும்? ஒரு புள்ளி வச்சுக்கணும். தட் இஸ் என்ன செய்யணும்? பீரியட் சொல்கிறோம் அல்லது பாயிண்ட் சொல்லுவோம். இது வந்து ஒரு கேரக்டர். சரியா? பீரியட் இஸ் அ கேரக்டர். இதுக்கு அடுத்து என்ன கொடுக்கணும் அப்படின்னா கிளாஸ் நேம் வந்து என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா கொடுத்துருக்கணும். Then you have to define the CSS properties. அதாவது ஸ்டைல் ஷீட் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா கொடுத்துருக்கணும். எதுக்குள்ளே சார் கொடுத்துருக்கணும்? இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே கொடுத்துருக்கணும். இந்த ப்ராக்கெட்டுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்லி பிரேசஸ்ன்னு கொடுத்துருக்கேன். இந்த கர்லி பிரேசஸ்க்குள்ளே என்ன செஞ்சுருக்கணும்? நம்ம வந்து ப்ராப்பர்ட்டி வந்து கொடுத்துருக்கணும். சரிங்களா? சரி, இதை வச்சு என்ன செய்வோம்? ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்ப்போம். பாருங்க, ஒரு கிளாஸ் வந்து டிஃபைன் பண்ணுறேன். என்ன கிளாஸ் கொடுத்துருக்கேன்? சிட்டின்னு ஒரு கிளாஸ் என்ன செஞ்சுருக்க போகிறேன், கொடுத்துருக்கேன். அந்த சிட்டிங்கிற கிளாஸுக்கு முன்னாடி என்ன செஞ்சுருக்க போகிறேன்? ஒரு புள்ளி வச்சுருக்கேன்னா நல்லா கவனிக்கணும். இந்த இருக்க இது வந்து பீரியட் கேரக்டர், இது வந்து கிளாஸோட நேம். ரெண்டு கர்லி பிரேசஸ் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன், ஒன்று க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கடையில் என்ன செஞ்சுருக்கேன்? ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு என்ன இருக்கணும்? பாடி டேக்கில் கொடுத்துருக்கேன், ஸ்டைலில் கொடுத்துருக்கேன். அப்போ என்ன இருக்கணும்? பேக்ரவுண்ட் கலர் எப்படி இருக்கணும் அப்படின்னா டொமேட்டோ கலரில் இருக்கணும். இந்த கிளாஸில் டெக்ஸ்ட் என்ன கலரில் இருக்கணும் அப்படின்னா ஒயிட் கலரில் இருக்கணும். பார்டர் எப்படி இருக்கணுங்கிறத கொடுத்துருக்கேன். மார்ஜின் எவ்வளோ கொடுத்துருக்கேன். பேடிங்னா என்ன அப்படின்னா செல் உள்ள கண்டென்ட்டுக்கும் பார்டருக்கு இடையில் உள்ள ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ நம்ம கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். சரிங்களா? இது எல்லாத்தையுமே எங்கே எழுதியிருக்கோம் அப்படின்னா ஸ்டைல் டேக்கில் எழுதியிருக்கோம். நல்லா நான் வச்சுக்கணும். ஸ்டைல் டேக். இந்த ஸ்டைலை எங்கே எழுதியிருப்போம் அப்படின்னா இந்த ஹெட் டேக்குக்குள்ளே எழுதியிருக்கோம். இந்த ஹெட் டேக்குக்குள்ளே என்ன செஞ்சுருக்கோம்? நம்ம வந்து எழுதியிருக்கோம். சரிங்களா? ஓகே. ஸோ அப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னா இந்த பாடியில் வந்து என்ன செய்கிறேன் அப்படின்னா நான் வந்து ஒரு கிளாஸ் டிஃபைன் பண்ணுறேன். ஸோ என்ன எலிமெண்ட் யூஸ் பண்ணுறேன்? டிவ் எலிமெண்ட் யூஸ் பண்ணுறேன். இந்த டிவ் எலிமெண்ட் எதாவது யூஸ் பண்ணியிருக்கோம், போன மாடலில் பார்த்தோம். பிளாக் எலிமெண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்துருக்கோம் இல்லைங்களா? ஓகே. ஸோ அப்போ என்ன இருக்கேன்? சிட்டிங்கிற கிளாஸை வந்து நான் என்ன செய்கிறேன்? ரெஃபர் பண்ணுறேன். எங்கேருந்து அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம் இல்லையா ஸ்டைலுக்குள்ளே, இங்கேருந்து நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா டிஃபைன். இதில் என்னென்ன வேணும், இந்த சிட்டியிலேருந்து என்னென்னலாம் நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறத என்ன செஞ்சுருக்கேன்? இந்த இடத்துல வந்து என்ன செஞ்சுருக்கேன்? இந்த கிளாஸ் நேம் வச்சு நான் என்ன செய்கிறேன்? உள்ளே கொண்டு வரேன். அப்போ என்ன கொடுத்துருக்கேன்? ஹெட்டிங் வந்து கொடுத்துருக்கேன். இது வந்து லண்டன் ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்கேன். இந்த பேராகிராஃபில் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா இட்ஸ் த கேபிட்டல் ஆஃப் இங்கிலாந்து அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ இந்த டிவ் கிளாஸை வந்து என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா க்ளோஸ் பண்ணிடுறேன். அப்போ இந்த சிட்டி கிளாஸ் நேம் நாங்கள் கொண்டு வரும்போது எப்படி இருக்கணும் அப்படின்னா இதுக்கு வந்து என்ன இருக்கணும்? ஹெட்டிங் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். ஸோ ஒயிட் கலரில் இருக்கணும், எழுதியிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். சரியா? அதே மாதிரி இதுக்கு பார்டர் எவ்வளோ தூரம் சார் போடணும் அப்படிங்கிறத என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா இந்த சிட்டி கிளாஸுக்குள்ளே சொல்லியிருக்கோம். பேக்ரவுண்ட் கலர் எப்படி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். என்ன பார்டர் இருக்குன்னு சொல்லிட்டேன். பேடிங் எவ்வளோ இருக்கணும், மார்ஜின் எவ்வளோ வச்சுருக்கோம் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். ஸோ இது அப்படியே என்ன செய்யும் அப்படின்னா இந்த சிட்டி, அதாவது இந்த சிட்டி கிளாஸை டிஃபைன் பண்ணுறோம் இல்லையா, இங்கே வந்து டிஸ்பிளே ஆகணும். அதே மாதிரி என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா இன்னொரு கிளாஸ் வந்து என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன் சிட்டிங்கிற கிளாஸு. பட் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா வேற ஒரு நேம் கொடுத்துருக்கேன். அது எதுக்கு கேபிட்டல் அப்படின்னு என்ன செஞ்சுருக்கேன்? கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா இந்த கிளாஸை வந்து 3 தடவை என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா இங்கே வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் நான் டிவ் கிளாஸ் யூஸ் பண்ணி என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா யூஸ் பண்ணியிருக்கேன். சரியா? ரைட்டுங்களா? ஓகே. அப்போ இதனோட அவுட்புட் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். இந்த இருக்கு பாருங்க. ஸோ முதல் நான் என்ன செஞ்சுருக்கேன்? லண்டன் கொடுத்துருக்கேன் இல்லைங்களா? ரைட்டு. அப்போ இதில் என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா இது வந்து ஆக்சுவலாக ஒயிட் கலரில் இருக்கணும். என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா இந்த டயக்ராம் வர்றதுக்காக இதை செலக்ட் பண்ணி அப்படியே என்ன செஞ்சுருக்கேன்? இதை வந்து காப்பி பண்ணியிருக்கேன். அதனால உங்களுக்கு என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி என்ன செஞ்சுருக்கோம்? வித்தியாசமான கலரில் இருக்குது. சரியா? ஸோ பேக்ரவுண்ட் கலர் என்ன? டொமேட்டோ கொடுத்துருக்கேன். பார்டர் கொடுத்துருக்கேன். இந்த இருக்கா பார்டர் இருக்கா? மார்ஜின் எவ்வளோன்னு கொடுத்துட்டேன்.
என்ன செய்யிருக்கோம், ஒரு செல்லுக்கு இதுக்கும் இந்த செல் கண்டென்ட்டுக்கும் இந்த பார்டருக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். இது வந்து கிளாஸோட அவுட்புட். பாருங்க, கிளாஸோட அவுட்புட் நான் கொடுத்துருக்கேன். சிட்டி பேக்ரவுண்ட் என்ன, இந்த சிட்டியில் என்ன இருக்கணும், பேக்ரவுண்ட் கலர்னு இருக்கா, என்ன கலருக்கு ஒயிட் இருக்கா, பார்டர் இருக்கா, பேடிங் இருக்கா, மார்ஜின் எவ்வளோன்னு இருக்கா, சரியா? ஸோ இதே மாதிரி நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா அடுத்த ஒரு கிளாஸில் என்ன செஞ்சுருக்கேன், யூஸ் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த இடத்துல, ரைட்டா? பேக்ரவுண்ட் கலர் அதே தான். அதே மாதிரி அடுத்த ஒரு கிளாஸ் என்ன செஞ்சுருக்கேன், நம்ம டிவ் எலிமெண்ட் யூஸ் பண்ணும்போது இந்த கொடுத்துருக்கேன் இல்லையா? ஸோ இந்த கிளாஸுக்கு என்ன அவுட்புட் என்ன செஞ்சுருக்கோம், நம்ம வந்து என்ன செய்யறோம், அவுட்புட்டாக வாங்கியிருக்கோம். சரியா? எப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி அவுட்புட் வந்து வந்திருக்கு. சரிங்களா? ஸோ அப்போ இந்த கிளாஸில் எதெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்லைன் எலிமெண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்துருக்கோம். அதுக்கு என்ன உதாரணம் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ இன்லைன் எலிமெண்ட்டுக்கு என்ன உதாரணம் அப்படின்னா, ஸ்பேன்ங்கிற எலிமெண்ட்டை வச்சு நம்ம என்ன செய்கிறோம், யூஸ் பண்ணுறோம், பேராகிராஃபில் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கு அதிகமான என்ன செய்யல, ஸ்பேஸ் தேவையில்லை. அது மாதிரி என்ன செய்ய வேண்டிய, புது நியூ லைனில் ஆரம்பிக்காது அப்படின்னு என்ன செஞ்சுருக்கோம், பார்த்துருக்கோம். அதுக்கடுத்து என்ன செஞ்சுருப்போம் அப்படின்னா, இந்த கிளாஸ் அட்ரிபியூட் பற்றி பார்த்துருப்போம். கிளாஸ் அட்ரிபியூட்னா என்ன, எதுக்காக யூஸ் பண்ணுறோம், எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துருப்போம். இதனோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துருப்போம். பார்த்துட்டு என்ன செஞ்சுருப்போம், இதுக்கு வந்து ஒரு கோடிங் வந்து என்ன செஞ்சுருக்கோம், நம்ம வந்து எழுதியிருக்கோம். சரிங்களா? ஓகே. ஸோ அடுத்து வரக்கூடிய மாடலில் நம்ம என்ன சார் பார்ப்போம் அப்படின்னா, ஒரு ஐடி அட்ரிபியூட் வந்து பார்ப்போம். ஐடி அட்ரிபியூட் பற்றி பார்ப்போம். அதே மாதிரி ஒரு சின்னதாக ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் வந்து என்ன செய்வோம் அப்படின்னா பார்ப்போம். இதான் நான் வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, நாம் வந்து அடுத்த மாடியூலில் வந்து என்ன செய்வோம் பார்ப்போம்.